ஒண்ணு இல்லைன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்ல கம்முடா மாமா அப்படி இன்று ஏறுபா குட்டி இன்று மாமா கோபால கண்ணன் ஆமா இன்னைக்கு மாமா வர வேண்டும் என்று சொல்லி பாண்டவர்களை இந்த துதி புரிந்த காரணம் என்னப்பா? தம்பிமா 4 பேர். ஆமா தங்கை பார்த்தாள். சரி நீ மாமா வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மாமா என்ன தம்பி அம்முகளை வச்சுக்கிறா பாருங்க தூணு காய் போறான் எங்கன்னா வீட்டுல ஆம்பளை பொண்ணு ஓட நைட்ல ட்வீட் பாட்டுருப்பீங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்க மாமனை கூட்டு வர வச்சு சூடு காய் ஏண்டா மாமன் மச்சான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடிச்சுக்குவாங்க குடிக்குவாங்க எதுக்கான ஒரு லைட் மரமே கெட்டி நிக்கிற கெட்டிக்காரனே அவர் பகவானை பார்த்து ஒரு பகவானை பார்த்து கிட்ட கூப்பிட்டு அவர் மூஞ்ச பார்த்து மூணு துப்புரிய எந்த விதத்துல அவர் எப்பேற்பட்ட ஆளு இந்த உலகத்தையே ஓரடி அளந்த உலக பெருமாள் அவரை போய் சூடு காய்கறி கண்டு மூஞ்சி அவனி பாடுறான் தவறிவிட்டது மாமா காரியத்தை போட மாமா நாவு தவறிவிட்டது மாமா கூட்டு பாக்குறவங்க யாரும் உட்காருமா ஏமா இல்ல அவங்க போய் பிறகு விடுறான் நீ போறீங்களா பண்ணி போங்க இல்லப்பா மழை கிடையாது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வயசான காலத்துல மூத்திர போடுறான் விடுங்க அது எங்கயோ பேஞ்சிட்டு சும்மா பிசு பிசுன்னு கூட போயிடும் அவ்வளவுதான் சொல்லு தருமா மாமா மாமா நாவு தவறிவிட்டது மாமா தருமா எதற்காக மறுபடி உத்தரவு செய்தாய்? தூது தூது போக சொன்ன மாமா தூது அடைச்சை மாட்டுக்கார பையனா இல்ல மாமூட்டு வேலைக்காரனா மாமா ஐயா ஒரு 2000 ரூபாய் 2 கோடி வேணும் 4 பீர் வேணும் அப்படி சொல்ற பாவனையா இருக்குது நான் பாத்துட்டேன் இந்தாயா 350 ரூபாய் 16 பேருக்கு தானே போட்டு வாங்கிடுவாயா சொல்ற பாவனைக்கு உன் பாவனை இந்தாயா 50 ரூபாய் தொட்டுக்கு ஊருக்கு கிளாஸ் வாங்கிட்டு வாங்கிடுவாயா சொல்ற பாவனைக்கு உன் பாவனை நான் தோத்துறேன் விட்டு போயேன் அவன் அந்த பாவனையா சொல்றான் உனக்கு நான் ஊருக்கா அந்த சொல்ற பாவனையா இருக்குது இப்போ சொல்வது நியாயமா பேசினால் நாங்கள் எப்படி மாமா 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 மாமா
இன்னும் கொஞ்சம் பேசினா அழுவாங்க போல தெரியுது. ஆமா ஆமா. சரி, நாமே பாண்டவர்களுக்கு துணை இல்லைன்னு சொன்னா பாண்டவர் பூண்டு அற்று போய்விடும். சரி தர்மா, ஆமா சரி உனக்கு சேர வேண்டிய பாகம் தானே? ஆமா. உனக்கு சேர வேண்டிய பாகம் எவ்வளவா பட்டு பண்ணி சொல்லு. 66,000 வீதி. சரி, அதுல எமதி பாகம் 33,000 வீதி. அதை மட்டும் கேட்டு வாங்கிடுவோம். நான் தூதாக சென்று துரியோதனனிடத்தில் துரியோதனா பாண்டவர்களுக்கு இட்ட கட்டளைப்படி குட்டி பேசுறது 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு அக்கியாதவாசம் போக சொன்னாயே. ஆமா. பாண்டவர்கள் சொன்ன பிரகாரம் கழித்து வந்து விட்டார்கள். அவங்களுக்கு சேர வேண்டிய பாகம் 66,000 வீதியில 33,000 வீதியை கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துக்கணும். விவரம் புரியுது. நீங்க கொஞ்சம் சிந்தனை என் பக்கம் திருப்புங்க எல்லாருமே. உனக்கு சேர வேண்டிய பாகம் 66,000 வீதியில 33,000 வீதி. பாண்டவர்களுக்கு சரி சமமா கொடுன்னு போய் கேட்கிறேன். ஆமா. அவன் கொடுத்த ஆட்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? பட்டு பதில் சொல்லு எனக்கு. மாமா சொல்லு. 33,000 வீதி கொண்டாந்து மறுத்து விட்டான். அத்தியாவத்திய வாரணாவரம் என்று 5 ஊர் நாளும் கேட்டு வாங்கினுவா. அதே கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? பட்டு சொல்லுவாங்க. 5 வீதி நாளும் கேளு. அதே கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? ஆமா புரியுதா? ஒரு பேமெண்ட் போய் கொடி தட்டி நாட்டை வாங்கினது பாதி பாகம் கொடுப்பாரு பார்த்தா அதையும் கொடுக்க மாட்டேன். என்ன பண்றது? அதையும் கொடுக்க மாட்டேன். என்ன பண்ண? நீ வேணாம் சொல்லுவாங்க. என்ன இது? குடு மாடு என்ன பண்றது? என்ன பண்றது? மயிர் தான் கொடுக்குது. ஆட்டு பண்ணி தாலே வராது வரும். நம்ம காசு தாலே வரும். ஆமா. 5 வீதி கொண்டாந்து மறுத்து விட்டால் அகத்தினாபுரத்தில் 5 ராஜாக்களுக்கு 5 வீடு. அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? சொல்லி தருமா? ஒத்து கிடையாது. ஒரு வீடுனாலும் அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்யறது? எனக்கு வர வேலைக்கு எட்டாவது செருப்பு மென்னு தின்னுறான். செருப்புல ஆடி தச்சு வச்சு தின்னா நாக்குல போத்துரும். அப்ப ஏற்கனவே செருப்பு தின்னுக்கிறேன். ஆமா. அதையும் கொடாடு மறுத்து விட்டால் அகத்தினாபுரத்தில் எங்க 5 ராஜாக்களுக்கு ஆளுக்கு 1 அடி மண் 5 அடி மண். அதனாலும் கேளுமாமா. அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்யறது? நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் கூத்து பாக்குறீங்க அம்மா. இது வரைக்கும் துரியோதனம் கொடுத்து இருக்கிறான்னு யாருன்னா ஆட்டக்காரர் தான் சொல்லி இருக்காங்களா? இல்ல துரியோதனம் எப்பனா கொடுத்துருக்கானா? கெட்டிக்காரன் கோவப்படுறான். அவனுக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியும். அவ்வளவுதான். கெட்டிக்காரனுங்க சொல்லி தருமா? மறுத்து விட்டால் என் பங்காளி ஒரு அடி மண். அதனாலும் கேட்டு அதையும் கொடுக்கறதா என்ன செய்யறது? மாமா அண்ணா சொல்ல பேசுறேன். தம்பி பாருங்க 4 பேர் ஒரு தங்கை பாய்ந்தாலும் அழுத்து பட்டு வீட்டு நான் காட்டிக்கே போறேன். ஐயா ஐயா இருங்க. போறேன் மாமா. மாமா ஒண்ணு இருக்கு. குட்டி பசங்க அருமையா பாக்குறாங்க. எந்த பெரியவங்க நாடகம் இது. நீங்க சண்டை போட்டா பெரியவங்களுக்கு கோவம் வரும். நீங்க சத்தம் போட்டீங்கன்னா சரிமா? மாமா அறவுயர் தோணுடன் மறுசுதாடி நீ வென்ற மணல் அவன் தான் சொன்ன. என்னடா சுருமா சொல்லியா? அறவுயர் தோணுடன் மறுசுதாடி நீர் வென்றவனால் அவன் தான் சொன்ன. அவன் தான் சொன்ன. விரத மொழி தவறாமல் வெங்கானம் போய் மீண்டி. விரத மொழி தவறாமல் வெங்கானம் போய் மீண்டி. அந்த மாதிரி சர்வீஸ் வரணும். அவன் சர்வீஸ் போய்க்கிறான். நான் போன் எங்க போனா சர்வீஸ்? வாத்தியார் மட்டும் போய் எடுத்தான். ஆயில் சர்வீஸ். வெங்கானம் போய் மீண்டீர் வெய்யோன் உங்கள் ஒரு நிலத்தை பாதி அவன் கொடாதிருந்தான். அங்கவனை கொன்று போரில் இரு நிலத்தையால இனி துணிவதே கடன் என்ற நம்பிரானும் என்னைக்கு நீ வர்றது இந்த முடிவுக்கு?
அதனால தர்மா அந்த பாண்டவர் பாகத்தை துரியோதன பாகத்தையும் அதெல்லாம் விடு. மீண்டும் நீ காட்டுக்கு போயிட்டா நீங்க இவர் ராஜாக்கள் இட்ட சபதம் என்னடா அவருக்கு மாமா சபதமா மாமா சண்டைய மாப்பியோ நாட்டை வாங்குவோ எனக்கு எதுவும் தெரியாது மாமா எல்லாம் ஒண்ணு இஷ்டம். சண்டை வைப்பியோ நாட்டை வாங்குவோ எனக்கு தெரியாது. நான் எதை செய்தாலும் என் இஷ்டம். எல்லாம் ஒண்ணு இஷ்டம். சத்தியமா சொல்லு மாமா எல்லாம் ஒண்ணு இஷ்டம் எனக்கு எதுவும் தெரியாது எல்லாம் ஒண்ணு இஷ்டம். இது சத்தியம் சத்தியம். அப்பா என்ன பகவானே எல்லாம் ஓசனம். இப்பதாண்டா என் வகுத்துல பால வார்த்த மாதிரி இருக்கு. ஏங்க இரு தர்மமே உருவா வந்திருக்கக்கூடியவன் தர்மராஜா சண்டை வைப்பதற்கு ஒற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நினைச்சேன். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசினேன். ஏதோ அவனை மாற்றி புடிச்சு இழுத்து வந்துட்டேன். நீ சண்டை வைப்பியோ எதை செய்தாலும் சொல்லிட்டான். ஆமா பகவானே இனி நான் எதை செய்தாலும் என் இஷ்டம்டா பையா. ஆமாங்க இனிமேல் எதை செய்தாலும் மோசம் தான். தண்ணி போட்டு செய்தாலும் மோசம் தான். சோப்பு போட்டு செய்தாலும் மோசம் தான். சோப்பு போட்டு செய்யறது கேள்வி பண்றது தண்ணி போட்டு செய்யறது கரை போடுறது. இதை கொஞ்சம் விளக்கமா கேட்டாங்களா அப்ப இந்த ஊர்ல? வைங்க என் முடி அதிகமா இருக்கு. உங்களுடைய அண்ணன் தர்மன் நாடு கேட்க தூது போக சொல்லுகிறான். என்ன சொல்றேன் எங்க பாருங்க? நாடு கேட்க துரியோதனிடத்தில் தூதுக்கு போக சொல்லிருக்கான். தூதுக்கு போறீங்களா மாமா? நீங்க எப்ப விட்டால் அது இருக்க கொடியாப்பாவி துரியோதன் அவன் எப்ப விட்டால் தெரியுமா மாமா? பாவியில் வசிய நாட்டி மடிவிர செய்தான் பாவி பாவியின் சூதினால வெந்திர நினைத்தான். அப்போ நீவிய மாளிகையில் நெருப்பிட்டு கொல்ல பார்த்தான். அந்த பாவியின் முகத்தனையும் பார்த்திடலாகுமா மாமா? என்னுடைய எண்ணம் என்னவென்றா சண்டைதாம நேரப்போ நாட்டை கொடுத்தா வாங்காத சண்டைக்கு நாள் வச்சுக்கோ மிச்சம் நான் பாத்துக்கிறேன். சண்டைதான் ஆமாய்யா நாம என்ன நினைக்கிறோமோ அது நிறைவேறணும். அதுதான் முக்கியம். அதேதான். தர்மன் வீமம் போயிட்டாங்க. டேய் அர்ஜுனா. ஆமா அர்ஜுனா அண்ணன் தர்மன் நாடு கேட்கின்ற தூது போக சொல்லுகிறான். என்ன சொல்றேன்? நேரா போ. பாகத்தை கொடுத்தா வாங்காத. சண்டைக்கு நாள் வச்சுக்கோ. நாங்க போய் பாத்துக்கிறோம். சண்டே தான் போடுவீங்களா? வேற எதுதான் ஒருத்தவர் நல்லவர் மூத்தவர் நீ சண்டை போடுறதா ரெடியா கிடையாது. சண்டைக்கு நாள் வைக்கிறேன். சரி மாமா வாங்குவானு உடம்புடா. தர்மன் வீமன் அர்ஜுனன் போயிட்டான். ஆமா டாய் நகுலா. மாமா வணக்கம். நான் தான் நகுலன். அவர் என்னதான் கூப்பிட்டாரு? அக்கிரும்பா இல்லையப்பா. நகுலன்னு கூப்பிட்டேன். நான் தான் நகுலன். நக்கல் தானே இது. சரி மாமா என்ன அழைத்த காரணம்? தாய் உன்னுடைய அண்ணன் தர்மன் நாடு கேட்க தூது போக சொல்லுகிறான். நான் சென்று துரியோதன நிலத்தில் நாட்டை கேட்டு வாங்கிட்டு வர போறேன். என்னடா சொல்ற நீ? எங்க போறீங்க? துரியோதன நிலத்தில் நாட்டை கேட்டு வாங்கிட்டு வர போறேன். என்னடா டேய் பைத்தியக்காரன். ஓ மை காட். என்ன மாமா நீ துரியோதன நாடு கேட்க போற. சரி துரியோதன நாடு கொடுத்துறா. அம்மா மேரி நாட்டை நீ ஒரு ஆளை எப்படி தூக்கி வந்து எங்கிட்ட ஒப்படை. என்ன மனோ அதே அப்பா அவரு போட்டு அவரு தூக்க மாட்டேன்றாரு. இவரு மாமியார் நாட்டை திரும்பி எப்படி எங்கிட்ட ஒப்படைப்பீங்க? உன்னை சொல்லி தப்பு இல்ல தம்பி. எத்தனை மாடி கட்டினாலும் மேல் மாடி மொட்டை மாடிதான். ஆமா காலி கோடி போய் நேரா நிக்காது. சும்மா காலி கோடி போய் அவன் அது போட்டோம். நாட்டை அவன் கொடுத்துட்டா நான் ஏன்டா தூக்கின்னு வரேன்? உன்னை தூக்கி கொண்டு அங்க உட்கார வச்சு நாட்டினுடைய பெருமை பூரா பார்த்த பூரா உன் தலை மேல வச்சு வந்துடும். மரத்தை வெட்டி மரத்து மேல சாய்க்கிறவன் நான். அந்த மாதிரி இடையும் அவரு புரியுதா உனக்கு? ஆமா நீ நேரா போய் நாளைக்கு ஆகாத. நீ சண்டைக்கு 4 வருஷம் சண்டையில பாத்துக்கோ. சண்டை தானே. சண்டை தான் போட்டா உண்டு கேக்குறியா?
சொன்னதா கூட நான் வெளிய சொல்லிட்டு போறேன் மச்சான். யார் சொல்லி அவன சண்டை போடுறாங்க. நான் சொல்லி மட்டும் சொல்லிட்டா பாருங்கவா கைமினை நான் நின்னுதானா கீழ விழுந்து போய். பட்ட பதம் ஓட்டாமா அப்பா புற பேர் கேட்டா குடி பேசா ஆமா. யா என்ன ஏன் சகாதே. என்ன அவ எப்பேர்பட்ட ஆளு. அவன் இது தஞ்சா ஒரே ஓட்டம். டேய் கடோ மாமா போயிட்டாரா என்னடா அதோ இங்கதான் இருக்கிறாரு. இங்க இருக்கறானா ஏங்க அர்ஜுன் சண்டை போடுறாரு. டேடே வந்தமா சாப்பிட்டமா போனமா இருக்கணும் அதே போய் கட்டாருமே சோகம் சோகன்னு அப்படியே உட்கார்ந்துட்டே எந்த விட்டு நாய் எம்மா நாளைக்கு தான் நீ ஆக்கி போட்ட முடியும். எம்மா நாளைக்கு ஆகி பட்ட முடியும் எம்மா நாளைக்கு நம்ம மேல முடியும் நானும் வந்து 16 வருஷம் ஆகி போச்சு. நீ வந்து 20 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் ஒரு நாள் டீ வாங்கி கொடுத்து கிடையாது. நீ ஆக்கி போட்ட ஆளு. என்னடாச்சு பகவான் வராது. பேசுறான் பாருங்க அவன் தான் சாணி இல்லப்பாவன் நான் நிக்கிற இடம் நான் இல்லடா மூணு மூணு அடி வேவுண்டாவன் தேவரே மாமா வாங்க மாமா வரேன் டேய் மாமா உடைய அண்ணன் அண்ணன் தர்மன் தர்மன் நாடு கேட்க என்ன தூதுபாக சொல்லுகிறான் நீ என்னடா சொல்ற அது என்னடா வந்து கேக்குறீங்க என்னடா வந்து கேக்குறீங்க மாமா நீ தூதுக்கு போனால் என்ன மாமா தூது போகாத விட்டால் என்ன மாமா தூதுக்கு தமிழா நீ தூதுக்கு போனா எனக்கு என்ன கிடைக்குது தூதுக்கு போவான்டா எனக்கு என்ன கிடைக்குது அவன் நாடு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்குது அவன் நாடு கொடுக்காத போனாதான் எனக்கு என்ன கிடைக்குது என்ன வந்து கேக்குறேன் தூதுக்கு போட்டாங்க ஒண்ணு இல்ல அரியா பசங்களை கூட ரொம்ப பெருமையா சொல்லணும் இது போதும் டேய் மாமா இவன் வந்தவன் பூரா எப்படி பேசணும் எப்பா இவன் பேர் கழுவனம் இல்ல நழுவன மாதிரி பேசுற மாதிரி பேசுறான் நீ தூது போனா எனக்கு என்ன தூது என் மயிர் அதை மட்டும் சொல்லல வேற ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரி இவங்கிட்ட இங்க பேசக்கூடாது அது பார் ரகசிய மண்டபம் 16,000 கால் தூண் மண்டபம் ரகசிய மண்டபம் அங்க போய் தான் இவங்கிட்ட பேச வேண்டும் ஏன்னு கேட்டா இங்க இவங்கிட்ட பேசினா ஆமா அது மேல கையில் எடுத்து போட்ட ஆமா பீ மேல எடுத்து போட்ட மாதிரி ஆயிடும் அதுமா நான் சுதா சொல்றேன் பச்சையா சொல்றேன் அது என்னத்துக்கு அது வேற வச்சு மேல தெரிஞ்சுன்னா போட்டுக்கிட்டு தான் போகணும் அவரு போட்டாருன்னா நாங்க போட மாட்டோம் தம்பி அதிகமா பூச்சி நீ அங்கேயே குழப்பிக்கிற மாதிரி பண்ணிட்டு போடுவோம் நீ அது மேல ஆள் தானே மட்ட பாரு வாங்கிக்கிறோமே இந்த 16,000 கால் தூண் மண்டபம் ஜன்னலை கதவு மொத்தத்தையும் சாத்தியாச்சு. இதுக்கு மேல ஈட்டு போட்டு சாத்தின விட கேள்வி இல்லை. இவனே சாத்த சொல்லுவாங்க ஜன்னல் கதவு சாத்திரம் உள்ள என்ன பண்ணுவோம் யாரு சரி பாப்பு யாருதான் யாரு அடிக்கிறான் பாப்பமே சகாஜேவா மாமா என்ன மாமா இப்ப சொல்லு நான் தூரம் கூட்டிட்டு வந்துக்கிறீங்களா என்ன விஷயம் தூத்தி நீ போனால் எனக்கு என்ன போகாத போனால் எனக்கு என்ன இதுக்கு நீ விளக்கம் சொல்லணும் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது மாமா விளக்கம் இருக்கு சொல்லு மாமா நீ பாரத மரி யாவரையும் நீராக்கி பூபாரதி கப்பிரண்டாய புயல் வண்ணா கோபால தூதுக்கு போறீரோ கோவிந்தா அணியே என்று மகாபாரத பகற்ற மக்கள் கொள் வல்லாரோ வில்லுபுத்திராழ்வார் செய்யுளை என்ன பிரமாதமா சொல்றான் பாருங்க அட்டா 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 ஏய் மாமா நீ பாடுறதங்க மறு நீ பாடுறதங்க மறு யாவரையும் நீராக்கி பூபாரதம் தீர்த்தா புயவண்ணா கோபாலா தூதுக்கு ஓரிரோ கோ இந்த செங்களுக்கு விளக்கம் மாமா நீ பாரதா வரி யாவரையோ நீராக்கி மாமா 18 18 அக்ரோணி சேனை இருக்கின்றது அந்த 18 அக்ரோணி சேனையும்
மதத்து எரித்து நெத்தில திருநீரா பூசிட்டு போறான் நீ வந்துங்கிற. அதோட கிடையாது இந்த பூமி பாரத்தை தீர்ப்பதற்காகவும் நீ பிறந்து வந்திருக்கிற என்னிட்ட வந்து கேக்குறேன் தூது போவட்டா போய் எடுக்கிறேன் நான் சொல்லல ரொம்ப வில்லாதி வில்லனா கண்டிப்பா என்ன படிச்சவங்கிட்ட பேச முடியாது இல்ல கண்டிப்பா இதுதான் தெரியுமா பேர் வளர்த்த விஜயனோடு மும்ம நெடு பிறவி என பிரியானாகி சீர் வளர்த்த ஜென்மையினால் தேர் ஊர்வதற்கு சென்றரும் செஞ்சன்மாலே பார்வடத்த சுயோதனருக்கு படையிட நபர் என படுத்த கோவே கார்வடத்த நிறைத்தோடு தங்கு சக்கரை கிரை கோதண்ட பஞ்சாயிரத்தை தனித்த நாராயணா கார்வடத்த நிறைத்தோடு கை தொழுவார் பிறைவாடி கரை கண்டாரே பஞ்சாயிரத்தை தரித்த நாராயணன். இப்ப ஐயா நீங்க எல்லாம் இப்ப கேட்டு இருக்கீங்களே இவன் சொன்னது பூராவும் மகாபாரத சொல்லுங்க. இன்னும் இவனை நின்றுனா இன்னும் அம்மா வரும்னு சொல்ல முடியாது. ஆமா கண்டிப்பா அது போகட்டும் தம்பி. அது போகட்டும் நான் அதிகமா பேசுற மாதிரி இல்ல. என்ன நீ எப்ப பூரா பேரையும் கொன்னு பூராத்தி கொளுத்தி சாம்பலாக்கி விபூதியா பூசி வந்திருக்கிறேன். நீ சொன்னியோ எம்மா பெரிய கல்லு தூக்கி தலைமையில போட்டா பண்றாங்க கண்டிப்பா. அப்ப நீங்க எல்லாம் பூத்து பாக்குறீங்களா ஐயா? நானா கொள்ள வந்தோம் நான் இங்க பூரா சேரியும் எம்மா பெரிய பழி வைக்கிறான் பாருங்க. கள்ளத்தான் பாக்கல அத சொல்லு நீ மூல அவங்க எல்லாம் மாடிக்கிறாங்க. நாங்க பத்து பங்காளிங்க அந்த பங்காளி நாங்க ஒத்துமையா இருப்போம். நாங்க அடிச்சுக்க மாட்டோம். அவன் செத்தா நான் நாட்டாளுவேன், நான் செத்தா அவன் நாட்டாளுவான். அவன் செத்தானா நான் தலை கட்டுவேன், நான் செத்தா அவன் தலை கட்டுவாயா? வேஷ்டி துண்டி எடுத்தாரவன் நானு கோத்து துண்டு தேவுது அது இல்லாத தலைகட்டத்துல பரப்போனாச்சு தெரியுமா தெரியாதா? பின்ன கோட்டு வாங்கி போனா கறி தாக்கி போடணும். ஆமா ஒரு 5 ரூபாய் வேட்டி துண்டு எடுத்து வந்துருவீங்க. எங்களுக்கு 500 ரூபாய் செலவு இருக்கும். பழைய துணி கட்டி வர மாட்டாங்க. அப்ப பங்க இல்லடா உனக்கு. பழைய துணி கட்டி வந்த பங்க இல்ல. துணி நாங்களே புது துணியை எடுத்து கொடுத்து வாங்கிக்குவோம். புது துணியா எடுத்து கொடுத்து நாங்களே உங்க பேர் சொல்லி வாங்கிட்டு வந்துருவோம். அதுக்கு பேர் தெரியுமா? என்ன மாமா? நீயாவே எடுத்து ஐயர்கிட்ட கொடுத்து வாத்தி கட்டின்னு வரணும் வச்சுக்க. அவனுக்கு பேரு அனாதி பனாதின்னு அர்த்தம். அப்படின்னு யாரு சொல்றாங்களோ அந்த வழியா வர மாட்டோம். கொல்ல காட்டா ஓடுவோம். நிலத்து வயல பூந்து வீட்டு உள்ள அதானே தெரியவே வேண்டாதானே. பின்னா ஏன் பொட்டாட்டி சேலி அவன் பிடிச்சி வைப்பான், அவன் பொட்டாட்டி சேலி நான் பிடிச்சி வைப்பேன். நடுவுல நீ யாரைய தமிழ்நாட்டு துணிகாரி சொந்தக்காரனே அப்பவே நான் நினைச்சிருந்தா மான நஷ்ட வழக்கு போட்டு பொண்ணு கோச்சுக்கிட்டு இருப்பேன். பின்ன என் பொட்டாட்டிக்கு நீ யாரைய துணி குடிக்கா? நீ யார் என் பொட்டாட்டிக்கு துணி குடிக்கா? நீ நினைச்சிருந்தா மான நஷ்ட வழக்கு போட்டு அப்பவே நான் நினைச்சிருந்தா மான நஷ்ட வழக்கு போட்டு பொண்ணு கோச்சுக்கிட்டு இருப்பேன். ஐயா அம்மா நீங்க எல்லாம் அருமையா கூத்து பாக்குறீங்க அம்மா. கண்டிப்பா என் பொண்டாட்டிக்கு புடவை கொடுக்க நீ யாரான்னு கேக்குறான். கண்டிப்பா ஒரு சின்ன கதை. எப்படி இவன் சொன்னதுக்கு உங்களுக்கு சொல்றேன். 12000 பேர் கோபால பெண்கள். அவன் 12,000 பேர். ஒரே ஆள் மட்டும்தான் ஆண், மீதி பூரா பெண்கள் தான். எல்லாருமே குளத்துல குளிக்கிறோம். நான் குளிக்க போனா குளத்துக்கு போகணும், இல்ல ஆத்துக்கு போகணும். ஆமா ஏரி போகணும். ஆமா அப்ப குளத்துல குளிக்கிறோம். குளிக்கும் போது ஓடி ஆடி விளையாடணும் பாரு. ஓடி ஆடி வச்சு விளையாடும் போது ஆமா நான் கட்டிருந்த நீச்சல் தராது போச்சு. கோமனும் அவுத்துக்குச்சு. உங்ககிட்ட சொல்லி என்ன பண்றாங்க? நீச்சல் யாருக்கு நான் என்ன சொல்றேன் தெரியாது. அந்த காலத்துல அதுக்கு பேர் நீச்சல். நீச்சல் இப்பதான் இல்ல ஜட்டி போடுறாங்க, இது போடுறாங்க. வந்துச்சு. அப்ப என்ன போச்சு, நான் நடு தண்ணியில் நிக்கிறேன். அன்னைக்கு 3ஆம் சனிக்கிழமை புரட்டாசி மாசம் 3ஆம் சனிக்கிழமை 12 மணிக்கெல்லாம் படைக்கணும். பகவானே எழுந்திருக்கன்றாங்க. கோபால மாதர்கள் நாராயணா எழுந்துருங்க. மணி 12க்குள்ள படைச்சாதான் உனக்கு சேரும்.
மணி 12க்குள்ள படைக்கலன்னா அது சனீஸ்வரன் போய் சேரும். சனீஸ்வரன் சேரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த சாஸ்திர விதிப்பை அதான் அப்படின்னு கூப்பிட்டாங்க கோபால மாதர். ஆ நான் இன்னைக்கு அருளையாரன் பார்த்தா கோமன் இல்லாத நிக்கிறேன். 12,000 பேர் எப்படி ஏறி வர முடியும்? சரி சரி ஒன்னில் இருக்கு. அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு என் தங்க திரௌபதி குடத்தை எடுத்து தண்ணிக்கு வந்துருச்சு அந்த குளத்துக்கு. ஆமா இது என்ன பாத்துருச்சு. என்னடா இது என்ன கோபால மாதர் கூப்பிடுறாங்க. அண்ணன் நடு தண்ணியில் நிக்கிறாரு. அண்ணனுடைய என்ன அண்ணன் சோர்ந்து போச்சு. அண்ணன் மகன் சோந்தாம இருக்கிறாரு. அப்ப உன் தங்கச்சி புரிஞ்சு போச்சு. ஓ அண்ணன் கோமன்ல இருக்கிறாரு. அப்ப என்ன போச்சு அண்ணா அண்ணா பயப்படாதீங்க வர நாங்க ஒரே ஓட்டம் ஓடியாந்து குடத்தை கீழே வச்சுட்டு ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நீச்சல் கட்டுவாரோ அது முந்தானியை கிழிச்சு தண்ணியில் நினைத்து உண்டியா உருட்டி அண்ணா அண்ணா இந்தா கட்டிடுவான் கோமனம் கட்டினுவா. ஐயா நீங்க சிரிக்கலாம் சிந்திக்கணும். அன்னைக்கு என் தங்கை 12,000 பேர் கோபால மாதர் இடத்தில் என் அபிமானத்தை காத்த என் தங்கைக்கு திரௌபதிக்கு துர்ச்சாதனம் துகில் உரியக்கூடிய காலத்தில் அந்த நீர்ச்சல்ல எத்தனை நூல் இருந்ததோ அத்தனை புடவை கொடுத்து காப்பாத்தன என் தங்கைய திரௌபதிக்கு. இது சகாதேவனுக்கு தெரியுமாப்பா? தெரியாது. அவன் கேக்குறான் என் முன்னாடி புடவை கொடுக்க நீ யாருன்னு. நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் அது கல்மேல் எழுத்து போல் காணுமே. ஆனா நெல்லு உங்களுக்கு ஒரு உபகாரம் செய்தா அது கல்லு மேல எழுதின எழுத்து. ஆனா ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு இந்த உபகாரம் அது நீர் மேல் எழுத்து போல் காணுமே. தண்ணில எழுதின எழுத்து நிக்குமா? எங்க நிக்கும்? ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு என்ன ஈரம்னா இரக்கமில்லாத ஒரு ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு இந்த உபகாரம். என்ன சொன்னா பாப்பா இல்ல இன்னைக்கு வருது பாரு. எங்க கடத்து எங்க மைக்கிங் இன்னைக்குதான் வருது. ஈரமுள்ள நெஞ்சத்தார்க்கு இந்த உபகாரம் அது நீர் மேல் எழுதின எழுத்து போல். ஆமா அந்த மாதிரி என் தங்கை திரௌபதிக்கு எல்லாத்துக்கும் தெரியுமாமா? நீங்க 2 பேரும் ஆறு சூழ்ச்சிதான் தெரியும். நீங்க எங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்றேன் எப்ப உன்கிட்ட பேசுகிறேன் எப்படி பூரா பேரு கொள்ள வந்து சொன்னியோ உனக்கு ஒரு வரண்டா இல்ல இவன் எப்ப சொன்னானோ ஆமா ஒரு தேவை நான் செத்தாடி வரவேணா நீ செத்தான ஒரே தேவை நம்ம இப்படி போனோம்னா அப்படியே போயிடலாம். நம்ம இந்த ஒரே தேவைங்க இப்படியே போனா இடுக்கு பிள்ளையார் கோயில் போய் அப்படி போயிடலாம். அப்படியே போயின்னு இருந்தலாம். மனோ போக கூடாது டாடி. நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஒரு கேள்வி கேட்டு போறேன். என்ன கேள்வி மாமா? நீங்க 5 ராஜாக்கள் 5 பேரும் சபதம் செய்திருக்கீங்க. ஆமா என்ன சபதம்? நான் தகுதி கொள்ளுவன் சபதம். ஏன் சபதம்? உங்க அண்ணன் தர்மன். என்னுடைய அண்ணன் தர்மன் அந்த ஜல்லி என கொள்ளுவன் சபதம். பீம என்ன சொன்னான்? பீம துரியோதன தொடைய முறிப்பண்டு சபதம். அர்ஜுனன் என்ன சொன்னான்? அர்ஜுனன் கண்ணனை கொல்லுவேன். குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண மாட்டான். நாடகத்துக்கு வராத விட்டான். இவன் எந்த அர்ஜுனன் சொல்றான் பாரு. நான் சொல்றது தர்மராஜா தம்பி அர்ஜுனன் சொல்றான்னா அவன் ஆதரவாளன் அர்ஜுனன் சொல்றான். ஆனா விடு. கண்ணனை கொல்லுவன் சபதம். அப்ப இவன் ராஜாக்களும் 5 பேர் சபதம் செய்திருக்காங்க. திரௌபதியோடு 6 பேரும் சபதம். அப்ப இந்த மாமன் அன்னைக்கு போயிடுறேன். மாமா இல்லன்னா என்ன புடுங்குவீங்க? வழி இருக்கு. என்ன வழி மாமா? இதுக்கு வழி இருக்கா? இருக்கு மாமா. எப்படி? பாராள கண்ணனி கரு பாட்டணிய கொண்ட நங்கி குழந்தை பீமன் காலிட்டால் பூட்டி நேராக உன்னை கைப்பிடித்து கட்டுவேனானால் மகாபாரதம் என்றே கட்டிட்டா செய்யுளுக்கு விளக்கம் சொல்லு மாமா. பாராள கண்ணனிகர் இந்த அத்தினாபுரத்தை ஆள்வதற்கு என்னுடைய அண்ணன் இருக்கிறான் பாரு தர்மராஜ். அவனுக்கு தகுதி கிடையாது. துரியோதன அண்ணன் இருக்கின்றாரே அவனுக்கு தகுதி கிடையாது. பாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் பெருமாள் அந்த கர்ணனே இந்த நாட்டை ஆளலாம். ஆளலாம். ஆமா. யாருக்கு?
யாருக்கு கொடுக்கக்கூடிய உள்ள இருக்கோ இருக்கோ அப்பதான் அந்த ஊரு தலைவர் பஞ்சாயத்து தலைவர் வர முடியும் வீட்டுல வச்சிருந்தா வர முடியும். அதானே சொல்லு 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 சொல்லு. அந்த கர்ணனுக்கு நாட்டை பட்டம் கொடுத்துடலாமா? டேய், நாட்டக்காரனுக்கு பட்டம் கொடுத்துடுறோம். கர்ணனை கொல்றேன்னு சொன்ன அர்ஜுனா வில்ல முடிச்சு போட்டுறோம். ரெண்டாவது என்ன சொன்ன காரார் கூட கலந்து என்னுடைய மணி எந்த நேரம் பார்த்தாலும் அண்ணாடா விரிச்சு நிக்கிறேன். கூந்தல் மாமா கூந்தல எந்த நேரம் பார்த்தாலும் அண்ணா விரிச்சு நிக்க கூந்தல் விரிச்சு சொல்றா பாரு. அவனை கூப்பிட்டு பரியாரி விட்டு மொட்டைட்டு போயா அப்படியே எந்த நேரம் பார்த்தாலும் விரிச்சு நிக்கிற கூந்தல். ஏங்க ஐயா நீங்களா கூத்து பாக்குறீங்களா? திரௌபதியா பரியாரி விட்டு மொட்டை அடிக்கிறாங்க அவன் சொன்னான். கூந்தல் இருந்தா தானே வச்சுக்கிட்டு தானே கூந்தல் முடிக்கணும்னு சொல்றா. ஆமா அந்த கூந்தலை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்றாங்க? இருப்பா 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 ஏமா ஏன் என்ன சத்தம்? இரு இரு நான் என்னன்றேன் லைட்டா தூர்ல போடுறேன் வேற ஒண்ணும் இல்ல. அது இல்ல வராது வராது சும்மா இது ஒரு அவங்க உட்கார்ந்தாங்கறாங்க நீங்க அப்படியே பாடினே இருங்க. அதெல்லாம் வராது. இரு இரு ஏமா நீ எனக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. பொண்டாட்டி கூட்டு மொட்டை அடிச்சு அந்த கதை என் குடும்பத்து கதை இது இப்ப சொல்றது. நான் எப்படி என்னால சொல்லாதவும் இருக்க முடியலையாப்பா. டாய் முடியல கதை. என் பொண்டாட்டிட்ட ஒரு நாள் என்ன பண்ணேன், நான் பாண்டிச்சேரி நாடகத்துக்கு போகணும், நான் சீக்கிரமா நீ எழுப்பிடி அப்படின்னு சொன்னேன். ஆமா அது புரட்டாசி மாசம் 3ஆம் சனிக்கிழமை இந்த மாதிரி கிருஷ்ணன் தூது தான். ஆமா அவங்க பிரார்த்தனை கூத்து அவங்க சொல்லி தாம்பரம் வச்சுட்டு போயிட்டாங்க. அவன் நான் சீக்கிரமா எழுப்பினேன். அவன் என்ன பண்ணிட்டா எதிர்விட்ட போய் கதை பேசியிருந்தான். ஆமா நான் ஏன் தூக்கம் தெரிஞ்சு போச்சு. ஏஞ்சி கூப்பிட்டா எதிர்விட்டு வந்து வந்தாங்க. என்னடி சீக்கிரமா எழுப்ப சொன்னேன் எதிர்விட்ட போய் கதை பேசினுக்கிறியான்னு. அதுக்கு அவன் ஒரு கதை சொன்னான். இல்ல மாமா எதிர்விட்டாக்கா 2 பவுன்ல சடப்பில்ல வாங்கிருக்கிறாங்க. இந்த உச்சம் சடப்பில்ல அப்படின்னா என்னடி அதுல அம்மா பேச்சா போச்சுன்னு. இல்ல மாமா அத அவன் செய்தவன் என்ன பண்ணிட்டுக்கிறான், எப்பயுமே வெறும் நகைன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஆமா கல்லு வச்ச நகைன்னா அழகா இருக்கும். அழகா இருக்கும். அவன் கல்லு வச்ச நகையில கூட மயில் தோகையை விரித்திருப்பதை போல் ஓஹோ அவன் செய்துட்டான். யாரு செய்தவன். ஆமா இது கல்லு வச்ச நகை இல்லையா, அது அழகா தான் இருக்கும். இத பாத்துட்டா பொண்டாட்டி ஏண்டி இதை வர்ணிச்சு சொல்றேன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா, மாமா மாமா எனக்கு இதே மாதிரி 2 பவுன் வாங்கி கொடுன்னா. வேண்டும். சரி வாங்கி கொடுக்க மாட்டேன்னா குடும்பத்துல சண்டை வரும். நான் என்ன பண்ணேன், அடிக்கடி பண்ணுறது மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி என்ன இந்த 6 மாசத்துல அதுல 2 பவுன் தானே வாங்கி கொடுத்துருட்டேன் சொன்னேன். நான் எங்க கொடுத்தேன் எங்க வாங்க முடியும் போச்சு. மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி மறுபடியும் புரட்டாசி மாசம் வந்துருச்சு. அதே 3ஆம் சனிக்கிழமை நாடகம். நான் என்ன சொன்னேன், அம்மா நம்ம பகவானுக்கு படைக்கணும், பகவான் வேஷம் ஆடுறேன், அந்த கடவுள் நமக்கு துணை இருக்கணும். அதனால நான் போய் குளிச்சுட்டு நான் தொலைச்சு பரிசு வந்துடுறேன், நீ சீக்கிரமா சமையல் பண்ணு அப்படின்னு எழுச்சி போன பாரு. நான் இப்படி போகும்போது அந்த எதிர்ட்டமா அந்த சடப்பிள்ளைய வச்சுட்டு வெளியே வந்துருச்சு. அவங்க கிட்ட இருக்குது வச்சுன்னு காட்டுறாங்க. இதை பார்த்துட்டேன் என் முன்னாடி பார்த்தது இவனுக்கு சரன்னு கோவம் வந்துச்சு. என்னடா இவனை 6 மாசமா சண்டை கேட்கறோம், இந்த ஆளு வாங்கி கொடுக்க மாட்டானே, இன்னைக்கு வரட்டை சண்டை வாங்கறதே சரின்னு இருப்பா போலகுது, இது எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், தொலைச்ச பரிசு தென்னை மரம் வச்சுட்டு ஏண்டி அம்மா சாப்பாடு ஆச்சு அப்படின்னு வெங்காயத்துல ஆச்சுன்னா கட்டின்னு வந்து எடுத்து நீட்டுட்டியா எடுத்து மாற்றிட்டியா அப்படின்னா அடிங்கோயாங்க அம்மா கீத்து போட்டு சாத்திரான்னு பார்த்தா. சரி இவளை அடிச்சா நம்ம அடிச்சா நாம தான் ஆஸ்பத்திரி விட்டு போவோம். கண்டிப்பா படி கழுதுன்னு சொல்லி அடி அடிச்சா 700 ரூபாய். என்ன பண்ண சிக் படி கழுதுன்னு ரோட்டுக்கா வந்துட்டோம். கோவத்தை ஆக்கி ரோட்டுக்கு வந்த பாரு, என் சிநேகிதர பழனி வேலை அங்க இருந்தான். அவன் என்ன பண்ண, ஏன்டா போனே படைக்கலையான்னா, அட வீட்டுல போனது சண்டைடான்னா. என்னடா சண்டைன்னா இந்த கதையை அவங்ககிட்ட சொன்ன. அவன் ஒரு ஐடியா கொடுத்தான். நான் சொல்ற மாதிரி செய்யட்டான். என்னடா இப்ப போ பொம்பளைக்கு கோவமா பேசுவாங்களே தவிர சாப்பாடுலாம் ரெடியா இருக்கும். படையில போட்டு வச்சிருப்பாங்க. தாம்பரம் திட்ட கையில எடுத்துக்க கல்பத்தை ஏத்தி நின்னுக்க. சாமி வர மாதிரி நடி என்ன பாருங்க ஐயா, கூத்து பாக்குறோம் ஏட்டு பாருங்க. ஆமா சாமி வர மாதிரி நடி சாமி அப்படின்னு யார் வந்துக்கிறதுன்னு கேட்பாங்க. முண்டாட்டி கேட்பாங்க. நான் திருப்பதி ஆண்டவன் வந்துக்கிறேன்டா உங்க குடும்பத்தோட என் சன்னதிக்கு வர சொல்லி கிணவுல சொன்னேன். ஏன்டா வைக்க அப்படி கேளு. உன் முண்டாட்டி காணுவா, ஐயோ பகவானே நாங்க குடும்பத்தோட வந்துடுறோம் திருப்பதிக்கு அப்படின்னு உன் காலில் அவ விழுவா, நீ கீழே விழுந்துரு. இட்டுல போய் திருப்பதியில மொட்டை அடிச்சிடுறா. அவன் கேட்க மாட்டான் சதப்பில்லாம முடிந்தாதான ஜனப்பிள்ள கேட்பாங்க. மொட்டை அடிச்சுட்டா 4 வருஷத்துக்கு பூ கூட கிடையாது. அந்த முடிந்தாதானே ஜனப்பிள்ள கேட்பாங்க. அதானே
மூடி போட்டாயிட்டா கடையே எதுவுமே கிடையாது. பூவும் கிடையாது, ஜடப்பிலையும் கிடையாது. அது அந்த மாதிரி கதையா? இந்த கூந்தலை விட்டுன்னு இருக்கிறது தானே நான் விட்டுன்னு இருக்கிறேன். அவளை கூட்டு மொட்டாச்சிட்டா எந்த கதையுமே கிடையாது. இது வரவே வராது. ஆமா ஏய், மாமா உன் முட்டாச்சி திரௌபதி ஆமா முட்டை சொல்லலாம். அடிச்சிரு உன் அண்ணன் அர்ஜுனன் ஆமா அப்ப வெளில முடிச்சிடலாம். முடிச்சிரு மாமா உன்னுடைய அண்ணன் பீமன் ஆமா அவன் கதைய பீமனை விளக்கத்தை அடிச்சிரு மாமா அடிச்சிரு. சிறக்கால போடு அப்படியே கடைசியில ஒரு வரி சொன்னி என்னது நேராக உன்னை யார் கைப்பிடித்து கட்டுவேன் ஆனால் இருப்பா யார் பிடிச்சி யாரு கட்டுறது? உன்னை பிடிச்சி நான் கட்டுவியா ஏய், யார் கட்டுவது? உன்னை நான் கட்டுவேன் மாமா எத்தனை பேரை கட்டினா எத்தனை பேர் நெருக்கி கட்டி அகடு மாமாடா ஐயா ஆமா சரி இவரு கட்ட முடியாது ஏப்பா நீங்க மட்டும் இல்ல கூட்டு அடிப்பா பாக்குறீங்க என்ன கட்டுற சொல்லிட்டோம். என்ன கட்டுற அது உன்னை கட்ட மாட்டேன் யாரு கேட்டு பாருங்க கட்டவே கட்ட நான் எம்மா பெரிய ஆளு நானு. அம்மா பேர் வடக்கு இவரு திருநாமலை தேரு கட்ட முடியாது இவரு ஏய் அப்ப கட்டுறேன். கட்ட மாமா நிச்சயமாக கட்டுங்க. எத்தனை கால் மண்டபம்? இது 16,000 கால் தூண் மண்டபம் 16,000 கால் தூண் மண்டபம் 16,000 வடிவத்தை இந்த பரந்தாமன் எடுத்து உருவத்தை 16,000 நான் வடிவத்தை இந்த பரந்தாமன் எடுத்து உருவத்தை அட மக்கில மன்னரை எப்படி கட்டுவார் மக்கில மன்னரை எப்படி கட்டுவார் மாமா இந்த 16,000 கால் தூண் மண்டபத்தில் மண்டபத்தில் 16,000 வடிவம் எடுத்திருக்க. எடுத்திருக்கீங்க. நீ எந்த பகவானை புடிச்சு கட்டுற பாப்பா? ஏ கட்டுற பாரு மாமா கட்டுற பாப்பா. கட்டுற பாரு மாமா டேய் தேவனோ ஓ. 1000 இருந்தாலும் நம்மளுக்கு மாமா வந்து சகாய புருஷன் சகாய புருஷன் ஆதி கடவுள் அல்லவா அல்லவா? அதனால மாமா பாதத்தை பணிஞ்சிட்டு மறுபடியும் கட்டலாம் ஏய், ஏய். எனக்கு நீ விரோதி. ஆமா நீ ஏடா என் பாத்த பண்ணிடுற? உன் பாத்து நான் பண்ணியலையா அவங்க மாமா பாதத்தை பண்ணிடுறாரு. அப்படியே அவன் மாமா தனியா இருக்கிறாரு அது கோபாலக்கண்ணன் கன்னியாக்குறாரா சனியாக்குறாரா? கோபாலக்கண்ணன் இருக்கிறாரு ம். ஏ பண்ணிடுற பாரு சரி, கட்டு. ஏ தயாளானே சீதாராமா ஏ ஜெகநாதா. தயாரான சீதாராமா ஏ ஜெகநாதா ஏ ஜெகநாதா. ராணிக்கு மகாராஜா ஏ ஜெகநாதா தயாளானே சீதாராமா ஏ ஜெகநாதா. தயாரான சீதாராமா ஏ ஜெகநாதா கோவிந்தா ஓ டேய் மனு, ஓ 5 பூலத்தையும் ஒரு நிலையாக்கி கும்பிட்டடா. ஒரு நிலையாக்கி கும்பிட்டதா நாம கோயில்ல இருக்கிறாரு. நம்ம கோயில் இருக்கிற கோயில்ல கிடையாது. நம்ம நெஞ்சுக்குள்ள இருக்கின்ற 5 பூதத்தையும் ஒரு நிலையாக்கி கும்பிட்ட பாரு. ஆ. என் நெஞ்சுக்குள்ள இருக்கின்றாரு மாமா. மாமா எங்க இருக்காரு? மாமா நெஞ்சுக்குள்ள இருக்கின்ற நெஞ்சுக்குள்ள இருக்கின்றார். ஆஹா. அவரை எப்படி கட்ட போகுது? எப்படி? நான் ஞான கையத்தை கட்டிட்டு அப்படி சொல்ல பேசுவா இல்ல டேய் இல்ல டேய் உயிர் போயில டேய் புண்டிகன வெளிய வரல கொஞ்சம் மாமா லூசுடா டேய் 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 மாமா மாமா லூசுடா டேய் கட்டிக்கிற கட்ட லூஸ் பண்ண சொல்றேன். லூசு விடுறா டேய் லூசு விட்டுடா. லூசு விடுறா லூசு விட்டா. பாய் டேய் உள்ள மாமாக்கு தண்ணி விடுறா ஆய் அப்பா மாமா தண்ணி குடுறா என்ன வாதமா இருக்கறடா பாய் தண்ணி குடுறா மாமா டேய் மாமா தண்ணி குடிக்கிற மாதிரி லூஸ் விடுறா லூசு விட்டுடா. மாமாவுக்கு தண்ணி விடுறாரு குடிச்சவரா போறா. தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க நீங்க குடிங்க தண்ணி குடிங்க அதான்டா முண்டை கண்ணே உள்ள போகுது டேய் அப்போ என்ன இருக்கறடா பையாவா அப்பா மாமா துளு இன்னும் சுடுறா கொஞ்சம் ஈக்கிறத செட்டா போட்டுறப்பா அப்பா டேய் கொஞ்ச நேரத்துல துயிரே போட்டுறா எனக்கு. அது முதலே சொன்ன வாய் அப்படியே போயிடலான்னு சகாதியாவா மாமா இரு. இதுல இப்ப நீங்க கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டா கடவுள் ஆ
தொண்டருக்கு கட்டுப்பட்டவன் என்பதை இந்த நாடகத்தில் எடுத்துக்காட்டு. அதான் கடவுளா இருந்தாலும் ஒருவன் பக்தியா இருப்பானாகில் ஆகில் அந்த கடவுள் இறைவன் மனிதனுக்குள் கட்டுப்படுவான் என்பதை இப்ப இவனுக்கு நான் கட்டுப்பட்டுட்டேன். சகாதியமா மாமா 5 பஞ்சபூதத்தை ஒருநிலை ஆக்கி உன் மனதிலுமாக பிடித்து என்னை பிழைத்து விட்டாய். ஆமா இப்ப நீ என்ன கேட்கிறிய கேள்றா போடுங்க. மாமா 10 திங்கள் ஆனால் என்ன, பாரத போர் நடந்தால் என்ன, நடக்காவிட்டால் என்ன, சத்து திரௌபதி கூந்தல் முடித்தால் என்ன, முடிக்காவிட்டால் என்ன, ஒரு செயல விட்டா என்ன ஒண்ணும் கூடாது சொல்லிட்டு பாருங்க. 100 ரூபாய் கம்மியாக கொடுக்க போறாங்க ஐயா சொல்லு மாமா. அத்தினாபுரம் உள்ளடங்கும் ஆனைபரு சேனையுடன் வெற்றி பெற்று தருவேன் என்று விமலனே கை போட்டு சத்தியம். பாண்டவர்களுக்கு அகஸ்தனாபுரி பட்டணத்தை வெற்றி பெற்று தருகிறேன், இது சத்தியம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சொல்லு மாமா, நாங்க 5 ராஜாக்கள் 5 பேர். நாங்க என்னுடைய மனைவி 6. எங்க 6 பேர்த்து பாரத சண்டையில கொல்ல மாட்டேன்னு சத்தியம் கொன்னுலாம் நினைச்சவன போட்டு மாட்டா பாரியப்பா, உன்னை நம்ப முடியாது. சகாதியமா மாமா, மகாபாரத சண்டையில் ஆமா 5 ராஜாக்களும் உன் தேவி திரௌபதியோடு உங்க 6 பேரையும் கொல்ல மாட்டேன், இது சத்தியம். மாமா, தப்பி 6 பேத்துல நாங்க யாராச்சும் ஒரு ஆளு செத்துட்டா இது கர்ம பூமி. இந்த கர்ம பூமியில வச்சு தகனை செய்யக்கூடாது. உன்னுடைய வலது துடையில் வச்சுதான் தகனை செய்யணும். ஏமா இருமா இருமா ஏமா இருமா ஏமா ஏமா குட்டியா குட்டியா ஏமா ஏமா இரு 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 ஒண்ணு இருமா ஏமா இப்படி பாருமா. ஏமா குபேரா குபேரா குட்டி கோபப்படாத இரு இருமா இருமா சொல்லியாச்சுமா யார் பேசணும் இரு இருமா விடுமா அரியா பசங்க ஒண்ணு சொல்லாது இருமா அதோட விடுமா தம்பி உட்காருமா இருமா இருமா டேய் சகாதியமா மாமா. சரி இப்ப வெளியே வரட்டுமா? வெளியே வாங்க. நான் வரமாட்டேன். யா வந்த டைம் எனக்கு நீ ஒரு சத்தியம் கொடுக்கணும். என்ன மாமா சத்தியம்? என்ன சத்தியம்? டேய் இப்ப இங்க நடந்த செய்தி யாருக்கும் தெரியுமா? இங்க நடந்த செய்தி ஒண்ணு புடிச்சு கட்டண செய்தி. மறுபடி கட்டு செய்தி இங்க நடந்தது யாருக்கா தெரியுமா? கட்டு சொல்றான். இங்க நடந்த செய்தி யாருக்குமே தெரியாது. ஆமா அதனால இங்க நடந்ததை யாரிடமும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி எனக்கு. என்ன மாமா, நான் சின்ன பையன் என்கிட்ட போய் சத்தியம் கேக்குறீங்களே? நீ சின்ன பையனா? நான் எம்மா மாரி திருவண்ணாமலை நானு சித்துக்குழி மலையை தொலைச்சுட்டேடா. எப்படி எம்மா பெரிய மலையா இருந்தாலும் சித்துக்குழி தொலைச்சிடுமா? அந்த மாதிரி சித்துளி தொலைச்சுட்டியடா. என்ன சகாதியமா மாமா, இங்க நடந்த செய்தியை யாரிடமும் சொல்ல மாட்டேன், இது சத்தியம். வெளிவாங்க. சகாதியவா மாமா புறப்படட்டுமா? நேரா போங்க. நாடு குட்டா பாருங்க. சண்டைக்குனா நீங்க சண்டை வைக்கலாம் போறீங்க. சண்டை வைத்து வாங்க. நான் என்ன செய்ய போறது கரெக்டா சொல்றேன். சரி சண்டை வைக்கிறோம், போயிட்டு வாங்க. இந்த நல்ல நேரத்தில் ஐயா இருங்க, பணம் மாத்திரவங்க இப்ப யாரும் கொடுக்க வேணாம். அதான் இது ஒண்ணு மட்டும் வாங்கிக்கிறேன்னு கேட்டா வேறு மதிப்புக்குரிய உயர் திருவாளர் ஊராட்சி மன்ற தலைவர் திமுக ஊராட்சி செயலாளர் ஏழுமலை ஊராட்சி செயலாளர் ஏழுமலை எமக்காக 500 ரூபாய் சன்மானம் கொடுத்திருக்கிறார். நீங்க யாரும் இப்ப பணம் கொடுக்காதீங்க. சதுர்பூஜை சேவை முடியட்டும். இன்னொரு 1/4 மணி நேரத்துல சதுர்பூஜை சேவை வந்துரும். அப்ப உங்க கையில உண்டானதை கொடுங்க, உங்களுக்கு அவ்வளவு புண்ணியம். இப்ப யாரும் இனிமேல் காசு கொடுக்காதீங்க, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. அந்த சதுர்பூஜை சேவை முடியும் போது அப்ப கொடுங்க, காணிக்கன்னு சொல்றேன். அப்ப கொடுங்க, இப்ப யாரும் கொடுக்காதீங்க. அதனால் இப்ப பகவான் தூதுக்கு போய் கொண்டிருக்க அகஸ்தனாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த துரியோதன மன்னன்